கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கடவுளுக்குள்ளே மாழ்ச்சியாருங்கள், எந்த விதமான சஞ்சலப்படாதீங்கள். இப்போ நடக்கிற காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள். ஆனால் இந்த நாட்களை குறித்து கடவுள் தந்த காரியங்கள், நான் அதுக்கு முதலாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்னால் செப்டம்பர் 12க்கு, அதாவது 11th or 12th செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி போல் கடவுள் சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். அதாவது பல காரியங்கள் வெளிப்படுத்தினாலும் இந்த 2 நாளில் ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பலஸ்தீனியருடைய ஃப்ளாக் காண்பிக்கப்பட்டது. அதை காண்பித்தார். அதுக்கு பின்னால் அப்போ அதை பார்க்கும்பொழுது பலஸ்தீனியருடைய ஃப்ளாக் என்று நான் இது பண்ணுறேன், நான் பேசிக்கொள்கிறேன். இப்போ இந்த கடவுள் பின்னாலே இருக்கிறத பார்க்க சொல்ல நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னால் அவர் சொல்கிறதுக்கு பின்னால் பெரிய காரியங்கள் அதாவது பரப்புகிற பேரழிவுகளை குறித்த காரியங்கள், அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற காரியங்களை எனக்கு காண்பித்தார். அதாவது குளோபல் அஜெண்டா, வரப்போகிற உலக காரியங்கள், சாத்தானுடைய திட்டங்கள் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற மறைவான காரியங்கள். இந்த யுத்தம் பலஸ்தீனிய யுத்தம் அது பார்க்குறதுக்கு அவைகளுக்கு நடக்கிற யுத்தமாக இருக்கும். ஆனால் இது குளோபல் அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கின்ற உலக ரீதியான இந்த காரியங்கள் முன்னெடுக்கப்படுகிறன்னு நினச்சிக்கொள்ளுங்க. வரப்போகிற மிருகத்துக்கு முன்னாக நடக்க போகிற சம்பவங்கள் இதற்கு பின்னால் மறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி தேவன் அதை வெளிப்படுத்தினார். அது அனபடியால் இந்த காரியங்கள் இந்த நாட்களில் என்ன சொல்லணும்னா, நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சில பேர் சபைகளில் ஊழியங்கள் செய்ய விரும்புகிறீங்கள், 4 சுவர்களுக்குள்ள ஊழியம் என்று சொல்லி விரும்புகிறீங்கள். ஆனால் கடவுள் எதிர்பார்க்குற காரியங்களும் நீங்கள் ஒரு எழுச்சி உள்ளாக்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எழுச்சி உள்ளாக்களை தான் எடுத்து பயன்படுத்தணும். அதே மட்டுமில்லை, எழுச்சியோடு இருக்கிறது மட்டுமில்லை, நீங்கள் அந்த எழுச்சிகளுக்குள்ள பரிசுத்தாவிட வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனாண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைப் பண்ணப்பட வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்தாவினால் சகலவத்திலும் வழி நடத்தப்பட இருக்க வேண்டும். ஆனால் எங்களில் இருக்கிற முதலாவது ப்ராப்ளங்கள் கடவுள் காண்பிச்சார். கடவுளுடைய வல்லமைகள் ஏன் செய்யப்பட விடுகிறது காரணங்கள், முதலாவது எங்களுடைய கீழ்ப்படியாமது தன்மைகள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவில்லை. கடவுள் சொன்னதுகளுக்கு நாங்கள் செய்கிறதில் முரண்டு பிடிக்கிறோம். கிறிஸ்தவர்களை பற்றி தான் கேட்கிறேன், நான் கிறிஸ்டியன்ஸை பற்றி நான் இங்கே கதைக்கல. தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உள்ளதாக இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வாட்டர் பேப்டிசம். வாட்டர் பேப்டிசம் மிக தெளிவாக சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த கடைசி நாட்களின்படியாக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். வாட்டர் பேப்டிசம் இமர்ஸ் பேப்டிசம், தண்ணிக்குள்ள மூழ்கி மீண்டெழுகிற பட்சம் அதுக்கு காரணங்கள் இருக்குது. நான் பல பேருக்கு பேப்டிசம் கொடுத்துருக்கிறேன். அதால் வெளிப்படுகிற ஆவிக்குரிய வல்லமைகள் வேறு. சின்ன வயசில் கொடுக்கப்பட்டது தேவன் சொல்லப்படுகிற முழுக்கு ஞானஸ்தானத்துக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. சில பேர் விதவிதமான வியாக்கியானங்கள் நீங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் முழுக்கு ஞானஸ்தானத்தில் முக்கியமான ஒரு காரியம் அந்த நேரத்தில் நடக்கிறத அறிஞ்சு கொள்ளுங்க. அது கீழ்ப்படிப்பை காட்டுது. மற்றவர்கள் உங்களை பார்க்கிடும், பிசாசுன்ற சேனைகள் அதை பார்க்குது. கீழ்ப்படி உள்ள ஒரு ஆளாக இருக்கிறீங்க. இந்த கிறிஸ்து 30 வயசில் பேப்டிசம் எடுத்துக்கிறார். அது தண்ணிக்குள்ள மூழ்கி தான் எடுக்கிறார். இந்த பிரமாண்டமுள்ள தேவன் இந்த பூமிக்கு இறங்கி அதை செய்கிறார். நாங்கள் சாதாரணமான ஒன்றுமே இல்லாதாக்கள். சிலர்களுக்கு நாங்கள் விதண்டாவாதப்படுகிறோம். இதில் எந்த விதமான அதாவது ரிலீஜியஸ் ரீதியான காரியங்கள் ஒன்றும் இதுக்குள்ள இல்லை. பேப்டிசம் எடுக்க சொன்னால் நாங்கள் முதலாவது பிபிலிக்கல் பிரின்சிபல் தேவ வார்த்தைகளுக்குள்ள தேவ வாக்கியங்களுக்கு உட்பட்டவர்களாக தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுக்குண்டு சில காரியங்கள் இந்த நாட்களில் வர விக்கட்னஸ், மோசமான ஒவ்வொருடைய தன்மைகள் மோசமாக கொண்டது. மனுஷனுடைய இதயங்கள் பொல்லாப்பாக திருப்பி கொண்டிருக்குது. அவை இந்த காரியங்கள் நோவான காலத்தில் நடந்த போல் மனுஷகுமார காலத்தில் வருமென்றது போல் இந்த நாட்களில் ஒருடைய இதயங்கள் கடினப்பட்டு கொண்டு வருகிறது. ஈவன் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவில்லாதவர்களாக மாறிக்கொண்டு வாரீர்கள். உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், பைபிளை பிரட்டி வாசிக்கிறீங்கள். 24 மணித்தியாலம் நீங்கள் ஒரு நாளில் 24 hours நீங்கள் ஃபாஸ்டிங் செய்கிறீங்கள். அதை கடவுள் எதிர்பார்க்கல. நீங்கள் கீழ்ப்படிவுள்ள ஒரு சந்ததியாக இருக்கிறீங்களான்னு பார்க்குறேன். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு சொல்லுகிறவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய ஆவியில், அதாவது நிறைஞ்சு தேவ வல்லமைகளுடைய கிரிகள் செய்கிற ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, அது பில்லி சூனியத்தை கொண்டு வரும் என்று தெரியுமா? உங்களை நிச்சயமாக அது பாதிக்கும். தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாக, அது ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த காரியத்துக்கான விலைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக நேரம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
அவை இதில் தூக்கி சைடில் வச்சுருங்க. இந்த நாட்கள் கடைசி நாட்கள், கடைசி நேரத்தில் நாங்கள் தயார்படுத்தல் நாட்களாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிங்க. தேவ மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் பேசிக்க தான் வல்லம கிரியை செய்யறதுனால அந்த மனுஷனுக்கு கூடாக தேவன் வந்து தன்னுடைய வார்த்தையை வைத்திருக்கிறான்னு வைங்கள். வாயுடைய வார்த்தை அவன் நாவில் வந்து தேவனுடைய வார்த்தை பேசுகிற வார்த்தை ஒன்றும் பிரத்தாக வருது, அவருடைய ஜீவனாக வெளிவருகிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் தான் வல்லமைகளை கிரியை செய்கிறது. ஆகவே எல்லா தேவ வாக்கியங்களும் மெசேஜ்கள் கொடுக்க எல்லாருடைய வாய்க்களிலையும் வந்து தேவ வார்த்தை வருதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அதில் ஒரு சத்தியம் வருதுன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற இடத்துல வந்து தேவன் அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை பிரசங்கி கேட்க ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால்தான் தேவனுடைய அதாவது வாக்கியங்கள் எடுத்து பிரசங்கிக்க, அதாவது ஸ்கிரிப்சர் எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து அவருடைய மனுஷன் அவையில் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் அதை எடுத்து பிரசங்கி கேட்க தான் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் வருது. இதால் தான் டெலிவரன்ஸ்கள் ஹீலிங்கள் எல்லாம் நடக்குது. டிப்ரெஷன்களில் ஹீல் பண்ணப்படுறதுகளாக இருக்கலாம், டெலிவரன்ஸ் நடக்கலாம், ஹீலிங்காக நடக்கிறதா இருக்கலாம், ரெவலேஷன் கொடுத்து ஒரு ஆளுடைய இதயங்கள் மாற்றப்படுறதா இருக்கலாம். இதயம் மாற்றப்படுறது ஒரு அதிசயமான சில ஆக்கள் வந்து கடினம் உள்ள ஆக்கள் கனிவான இடமாக மாற்றப்படுற இடமும் வந்து தேவனுடைய வார்த்தையால் தான் செய்ய முடியும். எங்களுடைய மனுஷ வார்த்தைகளால் ஒன்றும் செய்கிறார். எங்களுடைய மனுஷ வார்த்தைகள் வந்து ஒரு சாதாரணமான காரியமாக நாங்கள் சில இன்றைக்கு காய்ச்சிட்டு போவோம். அந்த நேரத்தில் வந்து சில வேளையில் ஒரு பூஸ்டாக இருக்கும் அவைகளுக்கு. ஆனால் அவருடைய இதயத்தை மாத்திர வந்து தேவனுடைய வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். அவருடைய ஜீவன்லேருந்து வர வேணும், ஆவிலேருந்து வரணும். அதாவது பிரத், அவருடைய அந்த பேசுகிற இடத்துல வந்து அந்த பிரத், அந்த ஸ்பிரிட் அப்படியே போகுது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதான் அதுக்குரிய கனமும் அந்த இடத்துல வந்து பல இடங்களில் அற்புதங்கள் டெலிவரன்ஸுகளுக்கான இடங்களில் நடக்க வந்து எப்படியான ஒரு பஞ்சான பெரிய அளவிலான நடக்கிற காரணம் என்ன தேவனுடைய பிரசன்னம். ஏனென்றால் அந்த வார்த்தையை அவர் வந்து அதை கவனிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் மகிமைப்படைக்க அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல ஆளுகை செய்கிறது. தனிப்பட்ட அபிஷேகங்கள் அல்ல, அது வேறு. ஆனால் தேவ பிரசன்னம் என்றது வேறு. ஆவிக்குள்ள நிறைகிறது வேறு, ஆவியை பருகிறது வேறு. ஆவியின் பிரசன்னம், உங்களை சுற்றி இருக்கிற பிரசன்னம் வேறு, அபிஷேகம் வேறு. ஆகவே சில காரியங்களை மிக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொள்ளணும். பல காரியங்கள் தேவன் இந்த காலங்களில் வந்து எழுச்சி, நீங்கள் இந்த நாட்களில் வந்து ஒரு ரிவைவல் மீட்டிங் நீங்கள் வைக்க போகிறீங்க என்றால் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் வந்து ஃபாஸ்டிங் நீங்கள் செய்கிறது ஒரு தப்பில்லை, அது நல்ல ஃபாஸ்டிங் செய்ய வேணும், ஃப்ளஷை வந்து கட்டுப்படுத்த வேணும். ஃபாஸ்டிங்கால் மட்டும் வந்து நீங்கள் ஆவிக்குள்ள நீங்கள் பெறப்படலாம். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் வந்து ஆவி ஆத்துமா சரீரத்தில் வந்து அந்த ஆவி வந்து ஆவிக்குரிய மனுஷனும் வந்து ரெண்டும் வெவ்வேறானது. ஆவிக்குரிய மனுஷன் உங்களுடைய ஆத்துமா ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றப்படுறதான் அந்த பலத்தில் தங்கி இருக்குது. ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் வந்து கிறிஸ்து உடையவனான சாயல் தரிச்சு கொண்டு வரைக்க தான் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி வந்து பெருகுது. எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஆவிக்குரிய எங்களுடைய சோலில் வந்து எங்களுடைய ஆத்துமாவில் எவ்வளோ தூரத்துக்கு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி இருக்குதோ அவ்வளவு தக்கனதான் நாங்கள் ஆவிக்குரிய பலத்தில் நாங்கள் வழி நடத்தப்பட முடியும். அந்த இடத்தான் இந்த பரிசுத்தாவியானவர் எங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும், வழி நடத்துவார். ஆகவே வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் கீழ்ப்படிவில்லாதவர்கள் ரெபாலியனாக இருக்கிறார்கள், பெருமை உள்ளவர்களாக பைபிளில் வந்து நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டோம், நாங்கள் அது வந்து கடவுளை பொறுத்தமல்ல தேவையில்லாத காரியம். நான் இந்த செய்தியை ஃபாஸ்ட்டாக விடுறதுக்கு காரணம் சில காரியங்களும் உங்களோட ஷேவனும் இந்த 10 மினிட்ஸுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து நாங்கள் செய்கிற ஃபாஸ்டிங்கில் இல்லை, நாங்கள் செய்கிறவங்கள வாயால் எவ்வளோ சொல்லி எத்தனை வார்த்தைகளை நாங்கள் கொட்டி நாங்கள் ப்ரே பண்ணுறதில் இல்லை. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது எங்களுடைய இதயத்தில் இருக்கிற மாற்றங்கள் தான், எங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற மாற்றங்கள் தான் ஆவிக்குரிய மனுஷனை வந்து பலப்படுத்தி கொண்டு வருது. அந்த வளர்ச்சி தான் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனாக மாறுகிறது. அந்த ஆவிக்குரிய மனுஷனில் தான் தேவனுடைய வல்லமைகளும் அவர் என்ன எங்களுக்குள்ள கிரியை வச்சிருக்கிறாரோ அந்த கிரிகளை நடப்பிக்கிறதுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய நல்லபடியாக நாங்கள் 40 இயர்ஸாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், நல்லபடியாக ப்ரே பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் கூட்டமாக நாங்கள் ஜபிக்கலாம். ஆனால் எங்களில் மாற்றம் இல்லைன்னு சொன்னால் உங்களை எடுத்து கடைசி வரை தேவனால் பயன்படுத்த இயலாது. நீங்கள் ஒரு பெருமை உள்ள என்றால் ஆவிக்குரிய பெருமை, எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் நேச்சிங்கள்னு சொன்னால் கடவுளை எடுத்து பயன்படுத்த முடியாது. நீங்களோட லேர்ன் பண்ணுற இடத்துக்குள்ள வரணும். நீங்கள் வந்து கடவுளை அறிந்து கொள்கிற இடம், உங்களை விடுவித்து உங்களை உருமாற்றுற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். கடவுளுடைய ஃபீட் ஆஃப் ஜீசஸ், கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவ பாதத்தடிகள் வரணும்னா முதலாவது குவாலிஃபிகேஷன் தேவை. முதலாவது பெருமையை தூக்கி எறிஞ்சு போடணும். தாழ்மையை போல மரியாள்
பாதத்தடியை அதாவது அந்த பிரஸ்கினியோன்னு சொல்லப்படுகிற அந்த பதம் வந்து பாதத்தை அவர் தழுவி கொண்ட அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேணும். அவை அந்த இடத்துக்குள்ள வந்து அவர் என்னை உருமாற்றுற அளவுக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ 2 இடம் என்று கொண்டு வந்து ஹியூமிலிட்டி தேவை, அதாவது தாழ்மை தேவை. 2வது எங்களை உருமாக்குறதுக்கு ஏற்ற முழுமையாக நாங்கள் எங்களை சரணாகதியாக்க வேணும். இந்த 2ம் தேவை ஆவிக்குரிய மனுஷ வாழ்க்கை. இந்த செய்தியை கேட்டவர்கள் பலன் பெற வேண்டும். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு பலத்த கருவியாக, கடவுளுடைய கையில் உள்ள ஒரு பலமான கருவியாக நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் இந்த செய்தியை வடிவாக கேளுங்க, மற்றவரோட பகிர்ந்து கொள்ளுங்கள், தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காலம் சொற்பமான காலமாக இருக்கிறது. இந்த நாட்களில் பல ரிவைவல் தொடங்கி இருக்குது. அதனுடைய நீங்களும் அதில் இணைஞ்சு கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுக்கும் அழைப்புகள் இருந்தால் நிச்சயமாக இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடவுளுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all.